உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் திரு சி.ஏ.வி. சுப்ரா சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சிக்காக. வணக்கம் வணக்கம் சுப்ரா மேடம். சார், ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சியில ரொம்ப பிரத்யேகமா நாங்க உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியில இருந்து ஆரம்பிச்சிடுறோம் சார். டே பிஃபோர் எஸ்டர்டே இன்சிடென்ட்ல இருந்து ஜெயலலிதா பாணியில் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரா விஜய் அவர்கள்? அதாவது ஜெயலலிதா பாணியில் அப்படின்னு சொல்றத தாண்டி நாட்டுல நடக்கிற ஒரு குற்றங்கள் எவ்வளவோ இருக்கு. அந்த குற்றங்கள் நம்ம வீட்டில் நடந்தா மாதிரி அவர் அதை பாவித்து கொண்டு உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தா மாதிரி. அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலமே நீட்டு போச்சு. நீங்க எடுத்த ஆக்ஷன் கரெக்டா லெஜிட்டமேஸா லீகலா நிற்கும் அப்படின்னா ஏன் சாயங்காலமே அவரை வெளியில விடுதலை பண்ணுவது ஏன்? கோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு 12 மணி வரைக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே 11 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூருக்கு கூட்டின்னு போறது. அதாவது அவர் பேசிய கருத்துக்கள்ல யாருக்குமே உடன்பாடு இல்லை. அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் கண்டிச்சிருக்கிறாங்க, தவறு அப்படின்றாங்க. அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலைன்னா கூட அவர் பேசினதாக தான் அந்த பொருள் எடுத்துக்கொள்ளப்படும். பிகாஸ் அவரோட தொண்டர்களை தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. நீங்க என்னதான் விவசாயிகள் மாநாடுன்னு சொன்னா கூட எந்த விவசாயிகள் மாநாடுக்கு மக்கள் போறாங்க வச்சுக்கோ, அவங்களுக்கு எங்க போனா ப்ராப்ளம் தெரியும், அங்கே சால்வ் பண்ணதுக்கு போவாங்க. தவிர இவர் கூட்டுற மாநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அதுவும் அங்க சொன்ன அந்த நடிகையின் பெயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜோசப் விஜயோட லிங்க் பண்ணி பேசப்பட்ட பெயர் தான் முன் காலத்துல. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் அவங்க கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா ஆதாரம் இல்லாம எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆதாரம் இருந்தால் மட்டுமே எடுப்பார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லாம அதாவது அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கு கரெக்டா இந்த அதுவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. அதை வைத்துக்கொண்டு ஒரு அன்னெசரி ஒரு பப்ளிசிட்டியை எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் கொடுத்துட்டார். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப எல்லாரும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் தவறு பேசினாலுமே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்ப இனிமே மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ இனிமே நடக்க போற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுங்க பார்ப்போம். சட்ட ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்து இருக்குது, அப்ப எடுங்க பார்ப்போம். தனி மனித காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, ஓகே, அதற்கு எப்பவுமே இடம் கிடையாது. அது தனியா நீங்க வச்சுக்கோங்க. சட்டமன்றத்தில் விவாதிங்க, தேர்தலில் விவாதிங்க. அதுல மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கணும். அதுல தான் இப்ப இருக்கிற அந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும் தவற விட்டு விட்டார்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்க. அரசியல்ல வெற்றி தோல்வி வர்றதெல்லாம் பெரிய இது. அதனால நீங்க அதற்காக இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கைலாம் எடுத்தீங்கன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது. சார், தமிழக பட்ஜெட் பற்றி உங்களுடைய பார்வை சார்? தமிழக பட்ஜெட் பத்தி என்னோட பார்வை அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அழகிய தமிழ் வார்த்தையை நான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கேட்க விட்டுட்டேன். அதாவது சுழி அப்படின்னு அவரு யாரு தெரியும் உங்களுக்கு? தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள். எதுக்கு எடுத்தாலும் 10.02 10.04 அப்படின்னு. அந்த சுழி என்ற வார்த்தை அவர் சொன்னது இப்போ யாருமே சொல்லலை. ஆனா ஒட்டுமொத்த பட்ஜெட்டுமே ஒரு சுழியாக மாறிவிட்டது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி மாறிட்டு தமிழகத்திற்கு. எதுக்காக குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொன்றா நம்ம பேசணும் வச்சுக்கோங்க. எந்த வெள்ளை அறிக்கை ஒன்று தயாரித்தார்கள். நீங்க முந்தைய ஆண்டு திமுக கொடுத்த பட்ஜெட்டை வச்சு பேச வேண்டாம். அதுக்கு முன்னாடி அதிமுக கொடுத்த பட்ஜெட்டை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். நீங்க இப்ப தயாரித்து கொடுத்த வெள்ளை அறிக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா 5 ஆண்டுகளுக்கு உண்டான டேட்டா உள்ள பார்த்து ஒரு பொருளாதார நிபுணர்கள்லாம் வச்சுதான் நீங்க பார்த்திருப்பீங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல ஒரு 3 குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க அவங்க. குறிப்பா சொல்லும் போது 48,000 கோடி நிதி பற்றாக்குறை இருந்தது இன்டரிம் பட்ஜெட்ல, தவறாக கணக்கீடு செய்து விட்டார்கள். தேர்தல் வர்றதுனால அதிகமான வரி வருமானத்தை உயர்த்தியும் கம்மியான செலவுகளை காமித்தும் 48,000 கோடி வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டாங்க.
அது இவங்க அப்புறமா அதை சொன்னாங்க, இது 90,000 கோடியாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு போட்டு கட்டமே போட்டு காமிச்சாங்க வெள்ளை அறிக்கையில். நாங்கெல்லாம் கூட ரொம்ப பயந்தோம். ஸோ உண்மையிலே 90,000 கோடி தான் வருவாய் பற்றாக்குறை வரப்போகிறது போல இருக்குன்னு நினைச்சோம். பார்த்தா இப்போ வந்து 55,000 கோடி ரூபாய் தான் வருவாய் பற்றாக்குறைன்றாங்க. அப்போ எப்படி மாறித்து? சரிபாதியாக கிட்டத்தட்ட 90,000 கோடியிலேருந்து 55,000 கோடி ரூபாய். அவ்வளோ குறைந்ததற்கான காரணங்கள் அந்த விளக்கத்தை கொடுப்பாங்களா வெள்ளை அறிக்கைக்கு? வெள்ளை அறிக்கைக்கும் இந்த இறுதி நிதிநிலை அறிக்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கு கொடுப்பாங்களா? அதை தாண்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த வெள்ளை அறிக்கையில் ஒரு 25,000 கோடி ரூபாய்க்கான நிதி திட்டங்களை வந்து முந்தைய அரசாங்கம் செயல்படுத்தினாங்க. அதற்கு நிதி ஆதாரங்களே இல்லாமல் செயல்படுத்திட்டாங்க. குறிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து 25,000 கோடி செலவு பண்ணாங்க. அதுக்கு நிதி ஆதாரமே இல்லாமல் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, இந்த அரசாங்கம் வந்தோடனே ஒரு 2-3 திட்டங்களை அறிவித்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நிதி செலவாகின்ற திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த விவசாய கடன் தள்ளுபடி ஒரு 6,000 கோடி ரூபாய்ன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த 200 யூனிட் மின்சாரம் வந்து அனைவருக்கும் இலவசம். ஏற்கனவே 100 யூனிட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது 200ஆக உயர்த்தி இருக்காங்க. அதனால ஒரு 1,500 கோடி ரூபாய் வந்து செலவாகும்னு சொல்றாங்க. ஸோ 7,500 கோடி ரூபாய். அப்போ நீங்க வெள்ளை அறிக்கையில வந்து ஆதாரமே இல்லாம திமுக அரசாங்கம் மானியங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க கொடுக்க போற உயர்த்தி கொடுக்க போற மானியங்கள், அதாவது நீங்க வந்து பழசெல்லாம் விட்டுருங்க, பழசெல்லாம் கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க, நீங்களும் அதை கடன் வாங்கி கொடுங்க, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா 1,000 ரூபாய் உரிமை தொகையை வந்து அப்படியே தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ மற்றபடி எல்லா ஸ்கீம்ஸும் தொடரும் போது ஸ்டிக்கரை மட்டும் மாற்றிருக்கிறோம், வெற்றின்னு போட்டிருக்கிறோம், அவ்வளோதானே தவிர அந்த ஸ்கீம்ஸ் தொடர்வதற்கு கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது, ஒன்றும் தவறில்லை. புதிதாக நீங்க தொடங்குகின்ற திட்டங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆதாரங்களை திட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும், நிதி ஆதாரங்களை திரட்டி இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா 3,000 கோடி ரூபாய் வருவாய் குறைந்திருக்கிறது. வருவாய்னா இது வந்து நீங்க உடனே வந்து ஜிஎஸ்டி, மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டது அப்படிலாம் சொல்லுவீங்க. இது வந்து ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ் ரெவென்யூ. மாநிலம் வந்து ஈட்டுகின்ற தன்னுடைய சுய வரி வருமானத்திலேருந்து ஒரு 3,000 கோடியை காணாம போக்கிட்டாங்க. 2,29,000 கோடி அப்படின்னு வந்து SOTR, ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ் ரெவென்யூ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணின இன்டரிம் பட்ஜெட்ல இப்போ ஃபைனல் பட்ஜெட்ல வந்து 2,26,000 கோடி அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. 3,000 கோடி காணும். ஸோ இவ்வளோ முன்னுக்கு பின் முரணான பட்ஜெட்டு வெள்ளை அறிக்கைக்கும் இப்போ இப்போ தயாரித்து கொடுத்த அந்த நிதிநிலை அறிக்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக இது வந்து நாளையிலேருந்து வந்து பேசு பொருளாக ஆகப் போகிறது. இதில் சட்டசபையில் வந்து இன்னைக்கு ஏன் இது வரைக்கும் வந்து எதிர்கட்சி தலைவர் குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி வந்து பெருசாக விமர்சனம் பண்ணலான்னா, இவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து இப்போ விவாதத்துக்கு எடுத்துன்னு வருவாங்க. ஒவ்வொரு மானிய கோரிக்கைகளாக வந்து விவாதத்துக்கு வரும், ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக விவாதத்துக்கு வரும். அப்போ வந்து கண்டிப்பாக இதற்கு வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதற்கு யார் பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுதான் மிக முக்கியமான ஒரு இதுவாக இருக்கு. இன்னொன்று குறிப்பாக சொல்லணும், அதாவது 700 சொன்னாங்க, ஒரு நல்ல வார்த்தை நேற்று வந்து கூட நிறைய ஸ்டார்ட் எக்ஸசைசிங், ஸ்டாப் டேக்கிங் ட்ரக்ஸா, அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி படத்தில் நடித்து நமக்கு இது இல்லை வச்சுக்கோங்களேன், அதனால பஞ்ச் டைலாக்லாம் நமக்கு வராது. அதாவது போதையை விட்டுடுங்க, விளையாட்டை தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 வார்த்தை சொன்னாங்க அவங்க. சரி, அப்போ போதையை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா 717 மது கடைகளை வந்து மூடிவிட்டார்கள் அப்படின்னு வந்து அறிவிப்புலாம் வந்தது. சரி, 717 மதுக்கடைகளை வந்து பள்ளி வளாகங்கள் பக்கத்துலையோ இல்லை வந்து ஆலயங்கள் பக்கத்துலையோ இருக்கிறத மூடிட்டாங்க அப்படின்னா, அப்போ நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு தோராயமாக 5,500 மதுக்கடைகள் இருக்கு. ஸோ 717 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% மதுக்கடைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு 15% உங்களுக்கு வருமானம் போயிடுமா அப்படின்னு வந்து ஒரு நிதி அந்த பற்றாக்குறை அங்கில் சொல்ற போயிடுமான்ற ஒரு வார்த்தை வந்து எல்லார் மனசுல இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் எக்ஸைஸ், அதாவது மாநிலத்தோட கலால் வரி இருக்கு பார்த்தீங்க இல்லையா, இந்த டாஸ்மாக் விற்கிறதுனால வருகின்ற வருமானம் அது 500 கோடி ரூபாய் உயர்ந்து இருக்கிறது. இது எப்படிங்க வந்து கடையை மூடினீங்கன்னா சேல்ஸ் குறையும். 10 கடை வச்சிருக்கிறீங்க, 2 கடையை மூடிட்டீங்கன்னா வருமானம் குறைதானே செய்யும். அப்போ ஜாஸ்தி ஆகுதுன்னா
இந்த 10 கடையில வாங்கின கஸ்டமர்ஸ் அந்த 8 கடையில போய் வாங்குறாங்க. அப்போ உங்களோட போதை ஒழிப்பு என்பது ஒரு கண் துடைப்பாக தான் இருக்கிறது. ஒரு 10 லட்சம் லிட்டர் மதுபானம் டெய்லி வந்து விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அனைத்து கடைகளிலும். இந்த 10 லட்சம் லிட்டரை வந்து நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங்கை குறைச்சி 8 லட்சமா குறைத்து அதை வந்து இருக்கிற கடைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சம்ஷனை குறைச்சாதான் நீங்க போதையை ஒழிக்க முடியுமே தவிர, கடைகளை மூடுவதனால் போதையை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டிபேட்ல சொல்லியிருக்கிறோம். அதற்கு வந்து இதுதான் உதாரணம், பட்ஜெட்டே உதாரணம். கடைகளை மூடியதனால் 500 கோடி ரூபாய் ஸ்டேட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகரிக்கிறது. மது பிரியர்கள் அதிகமாக ஆகின்றனர் தமிழகத்துல. இதுதான் மெசேஜ். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து இந்த பட்ஜெட் வந்து எப்படி நீங்க வந்து 100க்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி 60-70 மார்க்லாம் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க. ஏன்னா வந்து அப்புறம் அந்த நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, நம்ம வந்து 50 வருஷத்துக்கு இன்னும் கடனை தான் வாங்க போறோன்றாங்க. இதுதானே எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இதை வந்து புதுசா சொல்றதுக்கு வந்து அதுவும் நிதித்துறை செயலாளர் சொல்றதுலாம் வந்து ஒரு பெரிய இது கிடையாது இல்லை. நம்ம அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். 1,78,000 கோடி 1,80,000 கோடி கடனை வாங்குறோம். ஒரு 50,000 60,000 கோடி கடன் அடைக்கிறோம். நெட்டா 1,20,000 crores ஏறிண்டே போகுது வருஷம். அதற்கு 8% வட்டி கட்டுறோம். எதற்காக கடன் வாங்குறதை பத்தி நம்ம தவறே சொல்லலை. கடன் வாங்குறது எதுக்காக வாங்குறோமோ அந்த திட்டங்களுக்கு அது போச்சா, அந்த திட்டங்களின் மூலமாக என்ன பயன்பாடு மக்களுக்கு வந்தது, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றதுக்காக பிஎஸ்சியில் இன்வெஸ்ட் பண்றீங்க, பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல எந்த வருமானம் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தது அது வந்துதா, இப்படி என்று ஒரு ஆதாரங்களையோ தரவுகளையோ கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து விழலுக்கு இழைத்த நீர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க நெல்லுக்கு தான் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து கலைகளுக்கு போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது நமக்கு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு சார். நீட்டா ஒரு பட்ஜெட்டை பத்தி ஒரு சூப்பரான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. நேற்று டெல்லியில என்ன சார் நடந்தது? மெட்டா தலைமை விசாரணைக்கு வந்ததாக நாங்க பார்த்தோம். சோ இன்சைட்ஸ் என்ன சார்? இல்ல அவங்க வந்து பதிலே சொல்ல மாட்டாங்களே. அவங்க வந்து இந்த அவங்க இது நிதியமைச்சகத்தையோ இல்லைன்னா வந்து பிரதம அமைச்சரை கூட பார்க்கல. ஐ திங்க் அவங்க வந்து இவங்கள தான் பார்த்துருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் அவங்கள தான் பார்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் நிதி அமைச்சரை பார்த்தீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க, இல்லை பிரைம் மினிஸ்டரை பார்த்தீங்க, மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு உங்கள் தர்ம சங்கடத்துக்குலாம் யாருமே வந்து உள்ளாக்கல. ஐபி மினிஸ்டரை போய் பார்த்துருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங். ஏன்னா அது வந்து மீடியாவில் வர்றதுனால அவங்கள்ட்ட வந்து ஏன் வந்து அந்த பிரதமரோட அந்த காணொலியை வந்து நீக்கினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பொது வெளியில சொல்றதுக்கு இவங்களுக்கு எதுக்கு தயக்கம் இவ்வளோ? ஃபேஸ்புக் வந்து மெட்டா வந்து உலகம் ஃபுல்லா யார் வேணா என்ன வேணா எழுதலாம், அதனோட உரிமையாளர் மட்டும் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரா? இது எந்த விதமான ஒரு ஜனநாயகம்? நீங்க வந்து மீடியா இஸ் அ 4th பில்லர் ஆஃப் இது டெமோக்ரஸின்னு சொல்றோம். அந்த 4th பில்லரே வந்து வாய்மூடி மௌனமா போகுது அப்படின்னா இது எந்த விதமான இதுல நம்ம இருக்கோம் நம்ம? அப்போ அவங்க என்ன திணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது எதை மட்டுமே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, எதை பார்க்கக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அதை தான் ஒட்டி வெட்டி ஃபேஸ்புக் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது உங்களுக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டும் போது எல்லாம் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், கிட்டத்தட்ட 13-15 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து லெஜிட்டிமேட்டே இல்லாத வீடியோஸை ப்ரொபகண்டா பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு வந்து இவங்க வந்து ஃபேஸ்புக்கை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு இறையாண்மைக்கு எதிராக ஒரு போஸ்ட் வருதுன்னா இப்போ எப்படி வந்து வலுக்கட்டாயமாக வந்து மோடி அவர்கள் பேசுறதை தூக்கினீங்கல்ல, அது மாதிரி இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக எவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு நாட்டில் இயங்குகிறீங்கன்னா அந்த இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு தானே இயங்க வேண்டும். அந்த இறையாண்மைக்கு எதிராக வந்து ஒரு கோஷங்கள் வருகிறது, ஒரு வீடியோ வருதுன்னா உங்களோட இப்போ சென்சார் போர்டு மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டின்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அது என்ன பண்ணுது, என்ன பண்ணின்றது? அப்போ அதை தூக்கணும்ல, இதற்கெல்லாம் பதில் சொல்லலாம்ல. மீடியா வந்து எல்லாருமே பேசுவதற்கு நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்கன்னா, மீடியாவை நடத்துகின்ற அந்த மெட்டா அதிகாரிகள் வாய்மூடி மௌனமாக போகிறாங்க அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட வந்து பதில் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து இட் ஹஸ் பிகம் ஏ குளோபல் வில்லேஜ் மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கரையான் மாதிரி வந்து அரித்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் எப்படியாவது இங்கே உள்ள பூந்து டீப் ஸ்டேட் மூலமாக இங்கே உள்ள அரசாங்கத்தை டீஸ்டெபிளைஸ் பண்ணுவதற்கான ஒரு ஏற்பாடு
அது வந்து இப்போ நடந்தது. அதை கண்டுபிடிச்சு அதை வந்து அழித்து இருக்கிறார்கள். அதுதான் பார்க்குறோம். இன்னும் போக போக இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இன்னும் ரெகுலேஷன்ஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, எஃப்சிஆர்ஏ மசோதா பாராளுமன்றத்துல புட்டப் பண்ண போறாங்களா பாஜக? கண்டிப்பா புட்டப் பண்ண போறாங்க. ஐ திங்க் நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி 12ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அதற்கு வந்து டிபேட்ஸ்க்கு எடுத்துக்க போறாங்க, டிஸ்கஷன்ஸ்க்கு எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் வலைதளங்களில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா அதுபடி தான் வந்து இப்போ பி வில்சன் அவர்கள் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட எக்ஸ் வலைதளத்தில் பார்த்தேன். ஸோ he has represented along with some minority leaders, அதாவது இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் கூட்டின்னு போயிட்டு அமித்ஷாவோட ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறாரு. எஃப்சிஆர்ஏ 2.0ல என்னென்ன மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுதா இல்லை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவலை கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாராம். ஸோ இல்லீகல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறார் பி வில்சன். இல்லீகலாக இருக்குங்க அப்படின்றாரு. ஸோ இல்லீகலாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சட்டத்தை அமல்படுத்தி விட்டார்கள் என்றால் இட் ஹஸ் பிகம் எ லீகல் டாக்குமெண்ட். சட்டம் இயற்றும் அதிகாரம் அங்கே இருக்கிற 543 எம்பிக்களுக்கு இருக்கு. அந்த 543 எம்பிக்களில் வந்து மெஜாரிட்டி இருக்கிற என்டிஏ அரசாங்கம் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து லீகல் டாக்குமெண்ட். அந்த லீகல் டாக்குமெண்ட் எனக்கு ஏற்புடையதா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஜுடிஷியலில் வந்து சேலஞ்ச் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ டிமானிட்டைசேஷனை வந்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து நோபடி கேன் சே இட் இஸ் இல்லீகல் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் லீகலாக இருக்கிறதுனால எப்படின்னா அந்த சட்டத்துக்குள்ள சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறவங்க சட்டத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஏற்று இது சரியான நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சட்டம் வருவதற்கு முன்னாடியே, டிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது இல்லீகல் அப்படின்னு ஒரு சட்டம் படித்த மேதை சொல்வதுன்றது எனக்கு புரியல. அப்போ உங்களோட இன்டென்ஷனே புரிஞ்சிடுச்சு. ஸோ இன்டென்ஷன் என்னன்னா, இதை மாதிரியான அதர் ரிலீஜன்ஸ்லேருந்து ஃபாரின்லேருந்து இங்கே ஃபண்டு வந்து இங்கே இருக்கிற ரிலீஜனை வந்து அழித்து அவர்களோட ரிலீஜனை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோட் பண்ணுறது வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதாவது எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னா ப்ரீச்சிங் பண்ணலாம், அதில் உள்ள நல்ல கொள்கைகளை வந்து விளக்கலாம். அதுதான் வந்து ப்ரீச்சிங். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அங்கேருந்து வருகின்ற ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம், ப்ரொபகண்டா பண்ணலாம். அங்கே இருக்கிற ஏதாவது ஆலயங்களை கட்டியிருக்கிறீங்க, அந்த ஆலயங்களை வந்து நீங்கள் வந்து பராமரிக்கணும், அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும், தங்குற விடுதி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவதற்கு அந்த எஃப்சிஆர்ஏலேருந்து வழி இருக்குது. என்ன வழி கிடையாது அப்படின்னா கன்வர்ஷன் இஸ் நாட் அலவுட், இஸ் பேண்ட். இது நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எவ்ரி ஒன் ஹஸ் காட் அ ரைட் டு ரிசீவ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் அப்ராட் ஃபார் த ரிலீஜன். ஒன்றும் தவறே இல்லை. ஆனால் அந்த பணத்தை வந்து கன்வர்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பே இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கன்வர்ஷன் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி பணத்தை வந்து யூஸ் பண்ணி கன்வர்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கிறதுனால தான் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பணத்தை வாங்கிட்டு வாங்க, அதை வந்து கணக்கு காமிங்க, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான ரெகுலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்க, என்ன எண்ட் யூஸ் அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டை கொடுங்க, ஒன்றும் தவறே இல்லை. இதில் வந்து கன்வர்ஷன் என்ற வார்த்தை வந்து இங்கே வந்து பண்ணக்கூடாது, ஆக்டிவிட்டியை பண்ணக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து கன்வர்ஷன்ன்றது எப்படி வரும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறது தான். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மதம் பிடித்திருக்கிறது, இந்து மதம் பிடித்திருக்கிறது அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவ மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு வரலாம், இல்லை இஸ்லாம் மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு வரலாம். அது வந்து அந்த மதத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து திணிக்கப்படுகிறது. அதுதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கும் திணிக்கப்படுகிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. இங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இங்க வந்து திராவிட கட்சிகள் எல்லாம் இங்க திணிக்கிறாங்கன்னு. இப்பயே ஒரு மதத்தை வந்து இன்னொரு மதத்தினர் மீது திணிக்கிறீர்கள். அப்ப திணிக்கும் போது உங்களோட பகுத்தறிவு அங்க எங்க போச்சு? கிட்டா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதுக்கு வந்து டேட்டா இருக்கிறதுனால ப்ரெசென்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்கதான் நிக்குது அது. ஓகே, இதில் எஃப்சிஆர்ஏ 2.0ல என்ன எல்லாருமே வந்து ஒரு மாற்றம் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிடுத்து, அதாவது உரிய ஆவணங்களை வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை கொடுத்து புதுப்பிக்கப்படவில்லை என்றால் இந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும்.
கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது நாள் வரைக்கும் அவங்க வாங்கிய சொத்துக்கள் வந்து அரசாங்கத்துக்கு போயிடும்ன்றாங்க அவங்க. ஸோ அதில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் வந்து அதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. பி வில்சன் தலைமையிலான குழு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, பணம் வருதுன்னா அதுக்கு வந்து கணக்கு காமிக்கணும்ல நீங்க. கணக்கு காமிச்சு எதற்காக, அது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வரும்போது, நம்ம வந்து உள்ளூர்ல வந்தாலே நம்ம வந்து கணக்கு காமிக்கணும்னு சொல்றோம். வெளியூர்லேருந்து வந்த பணத்துக்கு நம்ம கணக்கு காமிக்கலன்னா, எதற்காக வந்தது, இல்லைன்னா பயங்கரவாதிகளுக்கு இங்க வந்து பண உதவி கொடுப்பதற்காக வந்ததா, எதுக்கு, எப்படி தெரியும் நமக்கு இன்னைக்கு? ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு விடை கண்டிப்பாக அந்த டிஸ்கஷன்ஸ்ல கிடைக்கும், பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ல கிடைக்கும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு இதை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் அந்த அரசாங்கம், மைனாரிட்டி அரசாங்கம்லாம் போய் சொல்லியிருக்கிறாங்க, மைனாரிட்டி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்கால உள்ள பெரிய ஒரு அமைச்சர், அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அமெரிக்கால இருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன் வந்து ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்கணும், அரசாங்கங்கள் மூலமாவே கொடுக்கலாமே அப்படின்றாரு அவரு. நல்ல வாதம் தானே. உங்களுக்கு தேவை இங்க இருக்கிற ஹெல்த் கேரையும் எஜுகேஷனையும் இந்தியாவில் உள்ளவங்களை காப்பாற்றணும்னு உங்களுக்கு பெரிய ஒரு மனசு இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள பொது தொண்டு நிறுவனங்கள் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கொடுக்கட்டும். அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டாம். கேரளா அரசாங்கத்துக்கு கொடுக்கட்டும், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்கட்டும், வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்துக்கு கொடுக்கட்டும். அவங்க ஒழுங்கா கணக்கு காமிச்சு அந்த பணத்துக்கு வந்து எந்த 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 நோக்கத்திற்காக அந்த பணம் வந்ததோ அந்த நோக்கத்திற்கு செலவிட்டு விட்டார்கள் அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும். யுஎஸ் அரசாங்கத்திலேருந்து திருப்பி பணம் உங்களுக்கு வரட்டும். இதுக்கு வரலாம் இல்லையா? மத்திய அரசாங்கம் உள்ள வர வேண்டாம். மத்திய அரசாங்கம்னா இவங்க பணத்தை ஆட்டையை போட்டுருவாங்கன்னு சொல்லிடுவாங்க உடனே. அதனால எந்த மாநில அரசாங்கத்துக்கு அவர்கள் வந்து செலவழிக்கணும், எந்த மாநிலத்துக்கு செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கல. அமெரிக்க அரசாங்கத்திலேருந்து வரட்டும், இல்லை எந்த பாகிஸ்தான்லேருந்து வரட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அரசாங்கம்க்கு அரசாங்கம் டீல் பண்ணிக்கோங்கன்றாங்க. இதுல என்ன வந்து உங்களுக்கு சிக்கல் இருக்க போகுது? இதுல சிக்கல் இருக்கு அப்படின்னா, தட் மீன்ஸ் இந்த பணம் எதற்காக வந்தது, வந்த நோக்கம் வந்து வேற, சொல்லுகின்ற நோக்கம் வேறவாக இருக்கும். இதுதான் வந்து இந்த FCRA 2.0 தெள்ள தெளிவாக தெரிய போகிறது. சார், கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து முதல்ல பார்த்தோம், தேர்தலில் வந்து அவர் எந்த மாதிரியான ஒரு தோல்வியை தழுவினாரு அப்படிங்கிறத பார்த்தோம். எவ்வளவு ஹைப் அவங்களுக்கு கொடுத்தாங்கிறத பார்த்தோம். ஆனா அப்படியே நேர்மாறாக இடைத்தேர்தல்ல பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறுகிறார். அவருடைய கட்சி வந்து வெற்றி பெறுகிறது. சோ இது நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன, மத்திய அரசு இந்த இடைத்தேர்தல்ல தன்னுடைய தோல்வி மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது நிதின் நபீனோட தொகுதின்னு நினைக்கிறது, பங்கிப்பூர் தொகுதி இல்லையா, ஒரிசால. அவர் இப்பதான் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக தலைவர் பதவிக்கு, அகில இந்திய பதவிக்கு போனாரு. எப்பவுமே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களா ஆயிடுத்து மத்திய அரசுல பாஜக இருக்கிறது. கொஞ்சம் அவர்களுக்குள்ள ஒரு சுணக்கம் இருந்திருக்கலாம். அதாவது கட்சி கட்டமைப்புல வந்து இன்னும் நம்ம வந்து வளர்க்கணுன்றதுல வந்து கொஞ்சம் சுணக்கம் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அங்க உட்கட்சி பூசல், எந்த கட்சின்னு இருந்தாலே வந்து உட்கட்சி பூசல் இருக்கும். நம்ம தமிழகத்துல பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அட்லீஸ்ட் தமிழகத்தில் இருக்கிற உட்கட்சி பூசல் மாதிரி அங்க ஒரு 10% இருக்காதா, 20% இருக்காதா? ஸோ இதெல்லாம் இதனோட வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு பங்கிப்பூர்ல 20,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் பிரசாந்த் கிஷோர் வின் பண்ணது. ஓகே, இதுவே அப்படியே ரிப்பீட் ஆகுமான்னா தெரியாது. ஸ்கேல் அப் பண்ண முடியுமா, அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா வருகின்ற தேர்தல் தான் பார்க்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர் ஆரம்பிச்ச ஜன் ஸ்வராஜ் கட்சிக்கு வந்து கட்டமைப்பு வந்து எவ்வளோ ஒரிசா ஃபுல்லாக இருக்குதான் தெரியாது. நீங்க ஒரு தொகுதியில ஃபோக்கஸ்டா நம்மளால வேலை பண்ண முடியும். அதுவே வந்து பரந்துபட்ட ஒரு மாநிலத்துக்கு பாராளுமன்ற தேர்தலோ இல்லை பரந்துபட்ட மாநிலத்துக்கு வந்து சட்டசபை தேர்தலோ நடக்கும்போது அந்த அந்த எஃபெக்ட்ல அவங்களால போக முடியுமா? ஏன்னா இருக்கிற 40-50 வருடங்களாக இருக்கின்ற கட்சிகளோட கட்டமைப்புலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து எல்லா கட்சிக்கும் தான். அதாவது எந்தெந்த கட்சியெல்லாம் இந்த இப்ப குறிப்பா தமிழகத்துல பார்த்தா கூட அதிமுகவா இருக்கட்டும், இல்லை பாஜகவா இருக்கட்டும், இந்த என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம மக்கள்கிட்டேருந்து தள்ளி போயிருக்கிறோம். மக்கள் நினைக்கிறது வேற, கட்சிகள் நினைக்கிறது வேற. அதை ஒத்துக்கணும். அந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு அந்த தோல்விக்கு உண்டான காரணத்தை ஆராய வேண்டும். அண்டு பிரசாந்த் கிஷோர் எந்த பிரச்சாரத்தை முன்வைத்து
இந்த தேர்தலை சந்திச்சாரோ அதுல வந்து நமக்கு என்ன வீக்னஸ் இருக்குன்னு பார்க்கணும். நம்மளோட வீக்னஸை தான் அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரென்த்தாக எடுத்துட்டு போயிருக்கிறார் அவர். ஸோ அதில் நம்ம வந்து கரெக்ட் பண்ண வேண்டியதுக்குண்டான நேரம் இருக்கிறது. அதை பார்க்கணும். ஏன்னா இன்னும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு 2.5 வருடங்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 வருடங்களுக்குள்ள எப்படி வந்து மாநிலங்கள் இப்போ எல்லாமே வந்து மாறிண்டே வருது, சுச்சுவேஷன் மாறிண்டே வருது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டணி வந்து மாறிடுச்சு. திமுக கூட்டணியில் உள்ளவங்களாம் அப்படியே தாவேக்காவை மாறிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் இது மாதிரியான ஒரு ஜியோகிராபிக்கல் சேஞ்ச் நடக்க போகிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள. அதுல பாஜக என்ன பண்ண போறாங்க? பாஜக இது வரைக்கும் நீங்க வந்து மோடி அவர்களை தான் வந்து 3 முறை பிரதம அமைச்சராக வந்து முன்னிறுத்தி தேர்தல் சந்திச்சிருக்கிறாங்க. வரப்போகின்ற 29லயும் அவர் தான் முன்னிறுத்த போறாங்களா, இல்ல புது தலைவர் அடையாளம் காண போறாங்களா? நிதின் நபீன் வந்திருக்கிறாரு. இன்னும் பெரிதாக அவர் வந்து உள்ள இறங்கின மாதிரி தெரியல, அதாவது கட்சியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் சரி பண்ணணும். வருகின்ற இடைத்தேர்தல்கள் இது ஒரு லேர்னிங் லெசனாக வச்சுட்டு வருகின்ற இடைத்தேர்தல்களில் வந்து கண்டிப்பாக அது வந்து ஆளுகின்ற மாநிலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக இருக்கின்ற மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அதையும் ஒரு இறுதி தேர்வாக நினைத்து ஃபுல் ஃபோர்ஸாக உட்கட்சி பூசல்களையும் வந்து தள்ளிவிட்டு அது ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதுதான் வந்து ஃபைனல் சட்டமன்ற தேர்தல், ஃபைனல் பாராளுமன்ற தேர்தல் நினச்சி அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ ஆரம்பித்தாதான் 29ல் கண்டிப்பாக இவர்கள் நினைக்கிற மெஜாரிட்டி கிடைக்கும். நாட்டுக்கு இவர்கள் நினைக்கின்ற சட்டங்களை வந்து உள்ளே கொண்டு வர முடியும். இல்லைனா இதை மாதிரி என்ன ஆகும்னா, இதை மாதிரி ஏதாவது ஒரு என்ஜிஓ வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து பேக் ஆகி போயிட்டு இருக்கு. எப்படி வந்து இந்த வேளாண் சட்டங்கள் இது பண்ணி போச்சோ, அது மாதிரி இப்போ நீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட் வந்ததோ, நீங்கள் வலுவான ஒரு எண்ணிக்கையுடைய எம்பிக்களோட ஒரு பாராளுமன்றத்தில் இருந்தால் தான் நம்ம நினைக்கிறது, நாட்டு மக்களுக்கு நினைக்கிற ஒரு நல்லது பண்ண முடியும். அது வந்து இந்த பங்கிப்பூர் வந்து ஒரு, ஏன்னா ரெண்டுமே தொடர்ந்து நடந்தது. தர்மேந்தர் பிரதான் வந்து இப்போ ஏன்னா எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இப்போ எதற்காக அந்த சிஜேபி போராட்டம் நடத்தினாங்க? ஏன் வந்து வினாத்தாள் கசிந்தது, அதை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, இதற்கு நீங்க வந்து பொறுப்பேற்று வந்து ராஜினாமா பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, இதுல வாண்டடா வண்டியில ஏறினது யார்? தமிழ்நாடு. உடனே நான் அணிலேருந்து நீட்டு வேணான்னு சொல்றேன். அதை பத்தி அவனுக்கு தெரியும். அவன் வந்து நீட்டு நல்லா இருக்கிறதுனாலதான் அவன் வந்து எழுதிட்டு பாஸ் பண்ணி போறான். அதுல சார் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குது, அதை டைட்டன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எஸ், தவறு நடந்திருக்குது. உடனே வந்து நம்ம வந்து 3 பெரிய அறிஞர்கள் தலைமையில வந்து குழு போட்டிருக்கிறாங்க. அதுவே வந்து கோமுத்ரா சயின்டிஸ்ட்னு வந்து நம்ம பிரியங்கா காந்தி வந்து நமக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க காமகோடி ஐயாக்கு. இப்போ அவர் கோமுத்ரா சயின்டிஸ்ட்னு சொன்னதுனால ஒரு தமிழரை வந்து தவறாக சித்தரித்ததுனால இங்கே தமிழர்களுக்கெல்லாம் வந்து இது மானபங்கம் ஏற்படலை. இதே வந்து ஒரிசால அந்த பாண்டியன் ஐஏஎஸ் சொன்னது மட்டும் இங்கே வந்து அப்படியே 8 கோடி மக்களை வந்து தமிழர்களை வந்து இது பண்ணிட்டாங்க, வஞ்சித்து விட்டார்கள், மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காமகோடின்றது யாரு? எனக்கு தெரியும் தமிழர் தானே அவரு. இப்போ அவரை வந்து இவர் வந்து கோமுத்ரா சயின்டிஸ்ட் சொன்னா ஏன் வந்து திராவிட தலைவர் ஸ்டாலினுக்கு ஏன் ஒண்ணுமே கோபமே வரல? சரி, நீங்க தான் வந்து வீட்டில் இருக்கிறீங்க, உதயநிதி ஸ்டாலின் பேசலாமே. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கட்டம் கட்டி வச்சிடறோம். நாங்க என்ன பேசுவோம் அதுதான் பேசுவோம் நம்ம. மற்றபடி வந்து மற்ற மக்களுக்கு எந்த ஒரு தவறான ஒரு கருத்துக்களை வந்து சொன்னாலும், இல்லை வந்து அவங்க தவறாக சித்தரிக்கப்பட்டார்களோ நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம். அதான் மிக முக்கியமாக இருக்குது. அது வந்து இன்னைக்கு தேதியில வந்து எதிர்கட்சிகள் வந்து அவங்களுக்கு என்ன வேணுன்றதை பார்க்குறாங்க. சிஜேபி ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், வாண்டடாக போய் வண்டியில் ஏறுறாங்க. அது மாதிரி இப்போ இந்த FCRA பில்லாக இருக்கட்டும், வாண்டடாக போய் வண்டியில் ஏறுவாங்க. இங்கே யாராவது கேட்டிருக்கீங்களா ஏன் வந்து இங்கே ரெப்ரசன்டேஷன், இங்கே இந்து இன்ஸ்டிடியூஷன்ல போய் யாராவது ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்களா? இல்ல சார். ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ரெப்ரசன்டேஷன் பண்றாங்க? அதுதான் பிரச்சனை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த குறிப்பிட்ட மதத்துக்கு எங்கேருந்து பணம் வருதோ அந்த அரசாங்கத்தும் இந்த அரசாங்கத்துக்கு நீங்க ட்ரையை போட்டுடுங்க. அவங்க 2 பேரும் பணத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும் அவங்க பார்த்துப்பாங்க. மதத்தை பரப்புவதற்கு FCRAவை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து இறுதியான ஒரு சொல்லியிருக்கிறாங்க சட்டத்தோட. அதுதான் வந்து கிரக்ஸ் ஆஃப் த லா. அதுல வந்து பின்வாங்க கூடாது. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சிக்காக நிறைய விஷயங்களை எங்களுக்காக பட்டியல் செஞ்சீங்க.
எஸ். உதயநிதி அவர்களை கைது செய்தது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட, அது அன்று ஈவினிங்கே அந்த பனிஷ்மென்ட் உடைய டைமிங்ஸ், அந்த பனிஷ்மென்ட் உடைய லென்த் அப்படிங்கிறது ஷார்டன் ஆனனாலயா என்னன்னு தெரியல. நீர்த்து போய்விட்டது. இதுக்கு இந்த சம்பவமே நடந்திருக்க வேணாமே அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணங்களை தான் தோற்றுவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஆனால் முக்கியமாக அவர் பேசியதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தலையாய கருத்து அப்படிங்கிற விஷயத்தையும், தொடர்ந்து தமிழக பட்ஜெட்டே சுழியா இருந்ததுங்க. முன்னாடி அவர் வந்து 10 புள்ளி சுழியன் 2, 10 புள்ளி சுழியன் 3ன்னு சொல்லுவாரு. ஆனா இங்க பட்ஜெட் முழுக்கவே சுழியாக இருந்ததை தான் எங்களால பார்க்க முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இங்க நீங்க நெறைய விஷயங்கள்ல வந்து முன்னர் அதாவது திமுகவோ, அதிமுகவோ கொடுத்த வெள்ள அறிக்கை, நீங்களே உங்க அமைச்சர் வாயால வெளியிட்ட வெள்ளை அறிக்கைக்கும், இப்போ நீங்க குடுத்திருக்க பட்ஜெட்டுக்கும் எவ்ளோ வேரியேஷன் இருக்கு. எவ்ளோ கோடி கடன் அப்ப வரும்னு சொன்னீங்க. இப்ப எவ்ளோ கோடி கடன் வந்திருக்கு. டாஸ்மாக 717 கடைகள மூடியிருக்கோம் நீங்க. அப்ப அதனுடைய வருவாய் கிட்டத்தட்ட 15% இறங்கி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக உங்களுக்கு வருவாய் ஏறி இருக்கிறது. சோ இந்த மாதிரியான மேஜரான விஷயங்களை கவனிக்க தவறியுள்ளது தாவேகா அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், மிட்டா தலைமை விசாரணைக்கு வந்தா கூட அமைதியா இருக்காங்க. எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ மொத்தத்துல இந்த தேச விரோத செயல்கள்ல ஈடுபடுறவங்க, இல்லீகலா உண்மைக்கு புறம்பான செய்திகள வெளியிடுறவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக மெட்டா இருந்திருக்கிறது அந்த சிஜேபி புரொட்டஸ்ட்ல அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அதற்கான மெட்டா விளக்கத்தை கண்டிப்பாக அவசியம் தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எஃப்சிஆர்ஏ நீங்க நெறைய விஷயங்கள இங்க பண்ணலாம். உங்களுக்கான ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆனா அதற்கான குடுக்கப்பட்ட அந்த வரைமுறைகள் இருக்கு இல்லையா? அதற்கு உட்பட்டதாக அந்த ஃபண்ட்ஸ் இருக்கணும். அதற்கு மட்டும் தான் நீங்க செலவு செய்ய வேண்டும். உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க கணக்குல கொண்டு வர வேண்டும். அது ஒரு கணக்கு குழு ஆடிட்டர் தணிக்கை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து வந்து இங்க இங்க இருக்கும் இந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கும், அத வந்து நீங்க நல்ல விஷயங்களா மத்தவங்களுக்கு ப்ரீச்சிங் செய்வதற்கும், குட் டீட்ஸ ப்ரீச்சிங் செய்வதற்கும் உபயோகப்படுத்தலாமே ஒழிய, அ மற்றவர்களை கன்வர்ஷன் செய்வதற்காக நீங்க அத உபயோகப்படுத்தக்கூடாது. ப்ராபகண்டாவோ, ப்ரீச்சிங்கோ செய்யலாம். மத்தபடி ஃபண்ட்ஸ வந்து பர்ப்போஸா யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கன்வர்ஷனுக்கு அலோவ் கிடையாது அப்படிங்கிறது தான் எஃப்சிஆர்ஏ 2.0ங்கிறது தெளிவுபட உரைத்துள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்று யுகேல ஒரு மினிஸ்டர் கேட்டிருக்காரு. ஏன் நம்ம வந்து டைரக்ட்டா இந்த ஃபண்ட்ஸ வந்து என்ஜிஓஸ்க்கு குடுக்கணும். அந்தந்த அரசாங்கங்கள் மூலமாவே இத குடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு, இதுவுமே வரவேற்கத்தக்கது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பங்கிப்பூர் பாஜக என்ன செஞ்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 5 முறை வெற்றி பெற்ற தொகுதி அது. இப்போ மாறி இருக்கு அப்டின்னா, உட்கட்சி பூசலாக இருக்கலாம். இல்லைன்னா அங்க பிரசன்ட்ல இருந்தவர் மாறி போன தலைமையாக இருக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல எத முன் வச்சு, எத தன்னுடைய பாஜக எங்க வீக்கா இருக்காங்களோ, அத ஆப்பர்ச்சுனிட்டியா தன்னுடைய ஸ்ட்ரென்த்தாக மாற்றிய பிரசாந்த் கிஷோரினுடைய பிரச்சாரத்தை பார்த்து இவர்கள் வந்து தன்னுடைய வீக்கர் எண்ட் இந்த பங்கிப்பூர் தொகுதியை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இது வந்து பங்கிப்பூருக்கு மட்டும் பொருந்தாது. ஏனைய மாநிலங்களில் நடக்கும் இடைத்தேர்தல்களிலும், அதை தாண்டி 2029ல் நடக்கும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் பாஜக இப்போதிருந்தே தன்னுடைய சாக்ஸ புல் அப் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ சார். நன்றிம்மா. நன்றி.